Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு கப்பு பச்சரிசி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆவோ, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆவோ, நைட்டு டின்னராகவோ இல்லை எந்நேரம் வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான சாஃப்டான ஒரு பலகாரம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தேன். இதையே நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதையே நாம் அந்த தண்ணி கொஞ்சம் வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா நம்மளோட மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு இதுலேயும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ அரிசியெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தண்ணியோடவே சேர்க்க வேண்டாம், தண்ணி வடித்ததுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. லாஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்திடலாம். இப்போது அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு கீழே இந்த முக்கால்வாசி இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதை அரைச்சாச்சு. நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது தண்ணியோட்டவே தான் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு இருக்கும் இல்லையா, அதையே 2 கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம். எந்த சாப்பாடாக இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, எந்த அரிசியில் செஞ்ச சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 கரண்டி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இனி தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்ற வேண்டாம், அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதையே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றுறதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா சுற்றி விட்டதுக்கப்புறம் அதை பண்ண அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா சூடாகி வருவோம். ஒரு டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சு மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் வெல்லம் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம். இந்த பலகாரம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் மிதமான இனிப்பு தான் இருந்தது. உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதே ஆற விடாமல் சூட்டோடு சூடாகவே நம்ம அந்த மாவுக்குள்ளே சேர்த்தணும். ஆனால் சேர்த்தும் போது நல்லா கரண்டி வச்சு ஒரு கை வச்சு நம்ம நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இல்லைன்னா மாவு கட்டை பிடிச்சிடும். ஏன்னா நம்ம இந்த சூட்டோடு சூடாகவே நம்ம அந்த மாவில் சேர்த்துறோம். அதனால் நல்லா கட்டை பிடிச்சிடும். அதனால் நல்லா இந்த கரண்டி இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நுள்ளளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம், நல்ல சீரகம் சேர்த்திட்டு அப்புறம் இந்த இனிப்பு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தி ஒரு பிஞ்சளவுக்கு சோடா காரம் சேர்த்திட்டு அது கொஞ்சம் நம்மளோட பலகாரம் கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு கடாயை சூடாகவும் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டேன். இப்போது தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம். இதையை நாம் நம்மளோட மாவில் அப்படியே சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டதுக்கப்புறம் அதையே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அதே கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த நம்மளோட மாவிலேருந்து 2 கரண்டி எடுத்து ஊற்ற போகிறோம். நீங்கள் மாவு எடுக்கும்போது நல்லா சுற்றி விட்டு அடியிலிருந்தே மாவு எடுத்துக்கோங்க, மேலாலிருந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். இப்போது நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம்தான். பாருங்க, நல்லா ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜ் வர டைமில் நீங்கள் இதையே திருப்பி போட்டுடலாம். அது அழகாக கல்லிலெல்லாம் ஒட்டாது, அப்படி அழகாக நம்மளுக்கு கிடச்சிடும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் இதையே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான டேஸ்டியான நம்மளோட பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மற்ற மாவையுமே இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்புறம் 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சு திருப்பி போட்டு எடுத்தாங்கன்னா நம்மளோட பலகாரம் ரெடி ஆயாச்சு. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பாருங்கள், நம்மளோட ஈஸி டேஸ்டி சாஃப்டான நம்மளோட பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. ஈஸி தானே. நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இருந்தால் போதும், அப்புறம் கொஞ்சம் வெல்லம் இருந்தால் நம்ம இதை டக்குன்னு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தது இல்லைன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்நாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற லைக்கு கமெண்ட் தான் எனக்கு இன்னும் நல்ல நல்ல ரெசிபிஸ் போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நாளைக்கு இன்னும் ரெசிபி மேட்டு வரேன். டாடா, பாய்.